ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். சென்னை வந்த கையோட உங்களுக்கு சூப்பரான ஒரு சம் சொல்லி தர போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் தெரியாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸ்கொயர் ரூட் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வர்க்கமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 64x⁴ மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² - 2x + 1. சரியா? அடுக்குகளை பாருங்க, 4 3 2 1 0. அப்போ கரெக்டாக இருக்குது. அது அப்படியே இப்படி ஒரு கட்டம் போட்டு அதுக்கு உள்ளாடி என்ன செஞ்சிருங்க, எடுத்து எழுதிருங்க. சரியா? அடுத்தது இந்த பக்கம் கட்டுமா. இப்போ 1ஓட வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா 1, 4ஓட வர்க்கமூலம் கேட்டாங்கன்னா 2, 9க்கு வர்க்கமூலம் 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 64 இருக்கா, எதையும் பெருக்குன்னா 64 வரும். 8 பெருக்குன்னா 64. அப்போ அந்த 8 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். சரியா? அடுத்தது இது பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது பவர் என்ன இருக்குது, 4. 4ஓட வர்க்கமூலம் எத்தனை, 2. அந்த 2 இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. இனிமே இந்த 2ஐயும் பெருக்கி உள்ளாடி போடுங்க. பெருக்கணும்னு வேண்டாம், அப்படியே இங்கே இருக்கே தான் வரும். 64x⁴. அப்படி இப்படி போட்டுக்கோங்க. அடையாளத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. எல்லா ஸ்டெப்லையுமே அடையாளத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும். கேன்சல் ஆயிருமா? அடுத்த 2 ஸ்டெப்பை கீழே இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது, 8x² இருக்கா, இதை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ என்ன வரும், 16x². அடுத்தது இங்கே அடையாளம் என்ன இருக்குது, மைனஸ். இந்த மைனஸை மேலேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. சரியா? அடுத்தது இங்கே 16 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, 16 இருக்குது. இந்த 16 கூட எதை பெருக்குன்னா 16 வரும், 1 தானே. அந்த 1 இங்கே போடுங்க, இங்கேயும் போடுங்க. x² அடுத்தது என்ன வரணும், எக்ஸ். அதை இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. ஏன்னா இந்த மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு இது அவ்வளோத்தையும் பெருக்கணும். பெருக்கும்போது மைனஸு ப்ளஸ்ஸு அதே தான் வரும். அடுத்தது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் பெருக்குன்னா x² வரும். அடையாளத்தை மாற்றணும்னு சொல்லி தந்துனா ஓகே. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே அடையாளத்தை மாற்றுங்க, 16x². அடுத்து மிச்சர் கூட 2 டேம் அப்படி கீழே இருக்குங்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும், இது ஆல்ரெடி 8 2 கொண்டு பெருக்கி தான் 16 வந்துச்சு. இனிமேல் இதை ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். இனிமேல் இதை 2 கொண்டு பெருக்கி அப்படியே கீழே போடுங்க, 2x. இனிமேல் அடுத்து இங்கே அடையாளம் என்ன இருக்குது, ப்ளஸ். இங்கே போடுங்க, இங்கேயும் போடுங்க, 1. இந்த லாஸ்ட் நம்பர் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1 இருக்கா, 1ஓட வர்க்கமூலம் எத்தனை, ஸ்கொயர் ரூட் எத்தனை, 1 தான். அந்த 1 மேலேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. இதே இந்த இடத்துல இப்போ 4 இருக்குது, அப்போ இங்கே வந்து 2 வரும். இப்போ 9 இருக்குது அப்படின்னா 3 வரும். 25 இருந்துச்சுன்னா 5 வரும். அந்த மாதிரி. சரியா? இனிமேல் இந்த 1 கொண்டு இது அவ்வளோதையும் பெருக்குங்க, அப்படியே இங்கே போடுங்க. இங்கே அதே ஆன்சர் தான் வரும். என்ன அடையாளத்தெல்லாம் மாற்றுங்க, கேன்சல் ஆயிடுச்சா? ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா x² - 1x + 1. இதுதான் ஆன்சர். ரொம்ப 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 முக்கியமான சம். ஓகே, உங்க வீட்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.